சம்பா கோதுமை ரவையை வச்சு ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான ஒரு தோசை வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க இந்த தோசை எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இப்போது இதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கருப்பு உளுந்து இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறேன். கெட்டி அவல், பேப்பர் அவல் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 தடவை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மெஷர்மெண்ட்டில் கம்பு தோசை, ராகி தோசை, சோள தோசை அதுவும் ட்ரை பண்ணலாங்க. இதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. 2 மணி நேரம் ஆயிருக்குங்க. நம்ம ஊற வச்சுருந்த கோதுமை ரவை, உளுந்து, அவல் நல்லா ஊறி வந்திருக்கு. மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 ட்ரிப்பாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2 ட்ரிப்பாக நான் அரைச்சி எடுத்தாச்சு. இது நைட்டு ஒரு 8 மணி போல் அரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா புளிக்கட்டும், நம்ம காலையில் பார்க்கலாம். இப்போ மாவு எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்குன்னு பாருங்கள். லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தண்ணி ஒரு 1/4 டம்ளர் விட்டு லைட்டாக கலந்துக்கலாம். இப்போ குயிக்காக ஒரு வெங்காயம் தக்காளி சட்னி பார்த்துடலாங்க. வச்சுருக்கேன். பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கல் சூடாக இருக்குது. கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு வெங்காயம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு ஊற்ற ஆரம்பிக்கலாம். எப்பவும் ஒரே மாதிரியான பச்சரிசி புழுங்கல் அரிசி வச்சு தோசை செய்யாமல் ஒரு தடவை இந்த மாதிரி ஹெல்த்தியான கோதுமை ரவையை வச்சு நீங்கள் தோசை செஞ்சு பாருங்கள். உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.